விசேஷமான இந்த நிகழ்ச்சியில் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்மோடு கூட இந்த ஆராய்ச்சியில் இணைந்து கொள்ளும்படியாக 4 வாலிபர்கள் நமது மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். அன்பான தேவனுடைய வாலிப சகோதரர்களே, நாங்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராய்ச்சி நேரத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக கடந்து வருவதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய பேர் சிபு, நான் ஈரோடு பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். சிபு. என்னுடைய பேர் அஜய், நான் வேலூர் பகுதியில் போதகராக பணியாற்றி வருகிறேன். சந்தோஷம். என்னுடைய பேர் ஹென்சன் ஜாஷ், நானும் வேலூர் செக்ஷனில் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடய பேர் லலித் கிரண், நான் சென்னையிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம் லலித், அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோன்னா, தானியேல் 9வது அதிகாரத்தினுடைய பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 8ஆம் அதிகாரத்தினுடைய நினைவுகள் நமக்கு என்ன செய்யணும், எப்பயுமே இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, தானியேலினுடைய 9ஆம் அதிகாரத்தின் அனுபவமே எதை மையப்படுத்தினது தான்? 8ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தினது தான். ஏன்னா தானியேலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம போன முறை பார்த்து முடித்தோம். என்ன பிரச்சனை? ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்தின் தரிசனத்தை விளக்கி சொன்னார். ஆனால் ஒரு பகுதியை மட்டும் விளக்கி சொல்லவில்லை, மற்ற அனைத்தும் விளக்கிட்டாரு. 2300 ராப்பகலை மட்டும் என்ன செய்யலை, விளக்கலை. விளக்காததுனால தானியேல் ஒரு வகையாக அதை புரிந்து கொண்டார். அப்படிதான் புரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக இந்த 10 வருடங்களாக அநேக நேரங்களில் சோர்வடைந்து அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்ததாக அவரை தானியேல் என்ன செய்கிறாரு, சொல்றாரு. அப்போ அவருக்கு அந்த தரிசனத்தின் ஒரு பகுதி புரியலைங்கிறதா உண்மை, அல்லது விளங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தது என்பது உண்மை. ஸோ இவர் என்ன வகையில் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஆண்டவர் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும் அப்படின்னு எரேமியா சொல்லியிருக்கிறத புஸ்தகங்களினாலே படித்து தெரிந்து கொண்டவர். ஆனால் இந்த 2300 ராப்பகல் குறித்து சொல்லும் பொழுது சின்ன கொம்பு என்ன செய்யுமா, பால் கடிப்புகளை நிறைவேற்ற அந்த சேனையை மிதிக்க இவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு 2300 வருஷம் எடுத்துக்கொள்ளும் சொன்ன உடனே தானியேலுக்கு ஒரு சங்கடம் வந்துருச்சு. ஐயோ, 70 வருஷம் நினச்சிட்டு இருந்தோம், 2300 வருஷமாக மாற்றிட்டாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கவனிங்க. 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. பார்த்தீங்களா, என்ன செய்ய ஆரம்பிக்கிறாராம்? ஜெபிக்க தொடங்குகிறார். உபவாசித்து ஜெபிக்கிறார். தானியேலுக்கு எப்படி இருந்திருக்கும்ல அவருடைய அனுபவம்? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதை, ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா தானியேலுக்கு ரொம்ப வயதான ஒரு நிலைமை, வயசாயிருச்சு. வயசான நேரத்துலையும் கூட இவர் எப்படியும் திரும்பி எங்கே போக போகிறதில்ல, தன் தேசத்துக்கு போய் எருசலேமை பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ தெரியாது. ஆனால் தன் ஜனத்தை நினைத்து அவர் என்ன செய்கிறார், வேதனைப்படுகிறார். வருடங்களை ஆண்டவர் கூட்டி விட்டாரோ என்ற வேதனையோட அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். இப்போ பாருங்க எப்படியெல்லாம் ஜெபிக்கிறாருன்னு கவனிங்களேன். அந்த ஜெபம் நீங்கள் தனியாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள், ரொம்ப ஆழமான ஒரு உருக்கமான ஒரு ஜெபம். தொடர்ந்து வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின
தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். போதும். இப்போ பாருங்கள், அப்படியே படிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷங்கள் அல்லது 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அவருடைய ஜெபம். ஜெபிக்கிறார் பாருங்க. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், தேசத்தில் நாங்கள் பெரியவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல, அதற்கு எங்களை மன்னியும், நாங்கள் பிரமாணத்தை கை கொள்ளலை, நீர் எங்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு அவர் அந்த பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபமெல்லாம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப உருக்கமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறார். சரிங்களா? அது அப்படியே நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனம் எந்த வசனம்னா 21வது வசனத்தை வாசிக்கலாம். 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது, கவனிங்க, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரம் ஆகிய வேளையிலே என்னை தொட்டான். சரி, இப்போ பாருங்க, முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷன். என்னது முதல் தரிசனம்? எப்போ உள்ளது அது? தானியேல் 8. முதல் தரிசனம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷம் கழிச்சு தானியேல் ஜெபம் பண்றாரு. இப்போ அந்த முதல் தரிசனத்தில் கண்ட புருஷன் என்ன செய்கிறான்? தானியேலை பார்க்க வருகிறான். அவர் பார்க்க வர்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். காபிரியேல் என்னதான் சொல்றாரு அவர்கிட்ட? அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். சரி, இப்போ பாருங்க, இப்போ தானியேல் தரிசனத்தில் இருக்கிறாரா இல்லைன்னா காபிரியேல் வந்து சந்திக்கிறாரா தானியேலை? இது எப்படி பார்க்குறீங்க? தரிசனத்தில் காபிரியேலை பார்க்குறாரா இல்லைன்னா நேரடியாகவே காபிரியேல் வந்து பேசிட்டு இருக்கிறாரா? இது தரிசனமா இல்லைன்னா நேரடி அனுபவமா? நேரடியாகவே நேரடி அனுபவம் இல்லை. இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே காபிரியேல் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்றாரு? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, நான் புறப்பட்டு வந்தேன். சில சமயம் பாருங்க, தானியேல் எதற்கு ஜெபம் பண்ணுறாரு? ஜெபம் பண்ண போகிறாரு, அவருடைய பாவங்களே அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறாரு. ஜெபிக்க தொடங்கும் போது கட்டளை வெளிப்பட்டுருச்சு. ஆண்டவருக்கு தெரியுங்க, நம்ம முழங்கால் போடும்போது நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னு அவருக்கு தெரியும். ஆனால் சில சமயம் ஆண்டவர், நீ முழங்கால் போடு, அவ்வளோதான், நீ என்ன கேட்பன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உன் உணர்வு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும், நீ முழங்கால் மட்டும்தான் போட மாட்டேற, அதுதான் பிரச்சனையே. முழங்கால் போட்டால் நீ கேட்ப மகனே, முழங்கால் போட மாட்டிறியே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆண்டவர். ஏன்னா தானியேல் முழங்கால் போட்ட உடனே கட்டளை வெளிப்பட்டுருச்சு, புறப்பட்டு வந்துட்டார், பதிலோட வந்துட்டார். இவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு, முடிக்க கூட இல்லை, வந்து என்ன செய்கிறாரு? தொடுறாரு. போதும்பா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கப்பட்டதுப்பா, கவலைப்படாத, நான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லும்போது அவர் அந்த வார்த்தை சொல்கிறார். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம நிறையா பேச முடியும். நம்முடைய ஜெப வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கிறது? தானியேலுடைய ஜெப வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த வயசில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த தானியேல் எங்கே? ஏன்னா அடிக்கடி முழங்கால் போடும்போது சில சமயம் மூட்டு வலிக்குது. அப்போது டாக்டர்கிட்ட போய் கேட்டால், ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கேட்டால் வயசாயிருச்சின்னு சொல்கிறாங்க. என் வயதுக்கு நான் சொல்கிறேன், என் வயதுக்கு என்னை பார்த்து வயசாகிட்டு வருது, அதனால் மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே. தானியேலுக்கு 86 வயசில், 82 வயசில், 80 வயசில் மூட்டு வலின்னு என்னன்னே தெரிலங்க. முழங்கால் போட்டவர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இதற்கு கொஞ்சம் நாட்களுக்குள்ளே தான் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனையே எதுக்கு தெரியுமா? இவர் ஜெபிக்கிறதுனாலேயே வரும் பிரச்சனை. அப்போது யார் தான் ராஜா? தரியு தான் ராஜாவாக இருப்பார். ஜெபிக்கிறதுல தான் பிரச்சனை. அப்போ அந்த வருஷம் பாருங்கள், தானியேலுக்கு ஜெபத்தில் தாங்க சோதனையே வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அவர் ஜெபிக்கிறதுனால சோதனை வந்துச்சு. இப்போ நமக்கு
ஜெபிக்காததுனால சோதனை வருது. சரிங்களா? ஜெபிக்கிறீங்களான்னு பார்க்குறாரு ஆண்டவர். இங்கே ஆண்டவர் தானியேலை ஜெபிக்க தொடங்கின உடனே பதில் சொல்ல ஆள் அனுப்பிச்சிட்டார். அப்படி தான் வந்தார். வந்து பார்க்குறாரு. தானியேலை சந்திக்கிற அந்த காபிரியேல் சொல்கிறாரு, நீ தரிசனத்தை அறிந்து கொள், தரிசனத்தை அறிந்து கொள். இது தரிசனம் அல்ல, ஆண்டவர் நேரடியாக காபிரியேல் மூலம் என்ன செய்கிறார்? பேசுகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? அங்கே பார்க்க முடியும். சரி, அவர் வந்து தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி தானியேலுக்கு என்ன செய்கிறாரு? விஷயங்களை சொல்கிறாரு. அறிவை உணர்த்தும்படி வந்தேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். 21வது வசனம், அதில் தரிசனத்தை அறிந்து கொள்னு சொல்கிறாரா? என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? தரிசனத்தை அறிந்து கொள். இந்த தரிசனத்தை அறிந்து கொள் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. 8:16. அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். இங்கே பாருங்க, இங்கேயும் தரிசனத்தை விளங்கச் செய் சொல்லாரா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தரிசனத்தை விளங்கச் செய். அதே மாதிரி தானியேல் 9:21 தரிசனத்தை அறிந்து கொள் சொல்றாரா? இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒரே வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை அது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை மாறே. அந்த வார்த்தை என்னது? மாறே. சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேய வார்த்தை மாறே அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் காண்கிறது, காட்சி, காண்கின்ற காட்சி அல்லது கண்ட காட்சி. ஓகே, சரி. இதுவும் தரிசனம்தான். இதுவும் என்னதான்? தரிசனம்தான். ஆனால் அதே நேரத்தில் தரிசனம் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் மற்ற இடங்களிலும் தானியேல் புத்தகத்திலையும் தரிசனம் என்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா கெசான். சரிங்களா? கெசான், அது சேசான்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா பரவச நிலை, பரவச நிலை அப்படின்னா தரிசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த பரவச நிலையை தரிசனம் காண்கிறேன் சொல்லும்போது அந்த பரவச நிலைக்கு பேர் என்னதான்? அதுவும் தரிசனம் தான். அதற்கு என்ன வார்த்தை? சேசான். ஆனா தரிசனத்தில் காண்கிறது, காண்கின்ற அந்த காட்சிக்கு என்ன பேரு? மாறே. ஆனா இந்த மாறேங்கிற வேர்டு ரெண்டு இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று தானியேல் 8:16, இன்னொன்று தானியேல் 9:21. சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை தான் நமக்கு கனெக்டிங் வேர்டு. 8ஐயும் 9ஐயும் கனெக்ட் பண்ற வேர்டு எதுதான்? இந்த மாறே. என்னன்னா அந்த 8ஆம் அதிகாரத்தை விளக்கம் சொல்லும் பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு தரிசனத்தை விளங்கச் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே வார்த்தையைத்தான் 9ஆம் அதிகாரத்துல நீ தரிசனத்தை அறிந்து கொள், நான் விளக்கி சொல்வதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்ப ரெண்டுமே எந்த அடிப்படையில தானியேலுக்கு சொல்லப்படுகிறது? 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்துல தானியேல் கண்ட தரிசனத்தை ஒரு பகுதி என்ன செய்யலை? தானியேலுக்கு புரியல, விளங்கல, சொல்லல. இப்ப தானியேல் அதை தான் என்ன செய்யறாரு? யோசித்துட்டே இருக்கிறாரு. இந்த யோசனைக்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் காபிரியேலை அனுப்பி போய் பதில் சொல்லுன்னு சொல்றாரு. இப்போ அவர் காபிரியேல் தானியேலை சந்தித்து நீ தரிசனத்தை அறிந்து கொள். சரிங்களா? புதுசா ஒரு விஷயத்தை என்ன செய்யல? சொல்ல வரல. ஏற்கனவே தானியேலுக்கு சொல்லப்பட்டதுல விளக்கி சொல்ல வருகிறார். என்ன விளக்கி சொல்ல வந்தார்? நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ரெண்டுக்கு கனெக்டிவிட்டி வேர்டை நம்ம பார்த்துக்கிட்டோமா? ஓகே. இப்போ பாருங்க, அதே இதில் 23வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தரிசனத்தை அறிந்து கொள், நீ அதை என்ன செஞ்சுக்கோ, புரிந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த எந்த தரிசனத்தை தான் 2300 ராப்பகல் தரிசனத்திற்கான விளக்கத்தை ஆண்டவர் தானியேலுக்கு காபிரியேல் மூலமாக சொல்ல வருவதற்கு மீண்டும் காபிரியேலை அனுப்பியிருக்கிறார். எத்தனை வருஷம் கழிச்சு? நீண்ட வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் காபிரியேலை தானியேல் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். சரி, இப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். 24வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இந்த தரிசனத்தை விளக்கி சொல்கிறாரு. தானியேலுக்கு இருந்த கேள்விகளுக்கான விளக்கமாக அது என்ன செய்கிறது, அமைகிறது. எப்படி அமையுது பார்க்கலாம். 24வது வசனத்தை வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இங்கே காபிரியேல் தானியேல்கிட்ட வரிசையாக சில பட்டியல் போடுறாரு. அந்த பட்டியலில் முதல் வரக்கூடியது என்னது? மீறுதலை தவிர்க்கிறது, மீறுதலை தவிர்ப்பது. ரெண்டாவது பாவங்களை தொலைக்கிறது, தொலைக்க. மூணாவது அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ண. இதில் நிவிர்த்தி அப்படிங்கிற இடத்துல ரெக்கன்சைல். சரிங்களா? ஓகே. அடுத்தது நித்திய நீதி. அடுத்தது முத்தரிக்கிறதற்கு. அப்புறம் அபிஷேகம் பண்ண. சரி, இங்கே அபிஷேகம் பண்ணன்னு சொல்லும்போது யாரை தான்? மகா பரிசுத்தமுள்ளவர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். சரி, இப்போ பாருங்க, இவ்வளவு காரியங்கள் நடக்கணும். சரிங்களா? இவ்வளவு விஷயங்கள் நடக்கணும். இவ்வளவு விஷயம் நடப்பதற்கு எத்தனை காலங்கள் கொடுத்துருக்கிறாரு? இந்த இடத்த கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுக்கு மொத்தம் 70 எத்தனை வாரம்? 70 வாரம் கொடுத்துருக்கிறார். இந்த 70 வாரத்தில் இந்த அனுபவம் எல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும். முதல் கேள்வி, எத்தனை வாரம்? 70 வாரம். இப்போ கேள்வி, இந்த 70 வாரம் யாருக்கு? இதெல்லாம் நடக்கணும் 70 வாரத்தில். இந்த 70 வாரம் யாருக்கு கொடுத்தாரு? அங்கே வசனம் இருக்குது, வசனத்திலே இருக்குது. யாருக்காக இந்த 70 வாரம் இருக்குது? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். அப்படின்னா உன் ஜனம்னா யாருடைய ஜனம்? தானியேலுடைய ஜனம். இப்போ நான் கேட்குறேன், தானியேலுடைய ஜனம் யாரு? இஸ்ரவேல் அல்லது யூதா. சரிங்களா? யூதர்கள் தான் அவருடைய ஜனம். உன் பரிசுத்த நகரம்னா எந்த நகரம்? எருசலேம். அப்போ எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் ஆண்டவர் எத்தனை வாரத்தை கொடுத்திருக்கிறாரு? 70 வாரம். இந்த 70 வாரமும் யாருக்கு மட்டுமே? யூதர்களுக்கு மட்டுமே. இப்ப புரிஞ்சுக்க முடியுதுங்களா? யூதர்கள். ஓகே, சரி, யூதர்கள். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த 70 வாரத்துல எவ்வளவு நடக்கணும்? இந்த விஷயம்லாம் நடக்கணும். என்னென்ன? மீறுதலை தவிர்க்கணும், பாவங்களை தொலைக்கணும், அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணணும், நித்திய நீதி வரணும், தீர்க்க தரிசனமும் முத்திரிக்கப்படணும், மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்படணும். இவ்வளவு காரியங்களும் இந்த 70 வாரத்துக்கு என்ன செய்யணும்? நடக்கணும்னு சொல்றார். இது மொத்தமா சொல்லிட்டார். இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். இது என்ன? மீறுதலை தொலைக்கிறது, மீறுதலை தவிர்க்கிறதுனா என்ன? மீறுதலை தவிர்ப்பதுன்னா என்ன? பாவங்களை தொலைக்கிறதுன்னு என்ன? இது எப்போ நடக்க போகுது? மீறுதலை தவிர்ப்பது எப்போ நடக்க போகிறது? பாவங்களை தொலைக்கிறது எப்போ நடக்க போகுது?
அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுவது எப்போ நடக்க போகுது பார்க்கலாமா? பாருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை அங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இங்கே எத்தனை வாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு வாசித்தோம்? 70 வாரம். இந்த 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வருதா? குறிக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு என்னன்னு உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு என்ன? டைம் லைன் இருக்கு. சரி, ஒரு டைம் லைன் அவங்களுக்காக இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த வார்த்தை எபிரேய பதம் என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் கத்தாக். சரிங்களா? கத்தாக். ஓகே, சத்தாக்குன்னு சொல்லுவாங்க சிலர் கத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, கத்தாக் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. குறிக்கப்பட்டிருக்கிறதுன்ற கத்தாக். இந்த கத்தாக் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் கட் ஆஃப். கட் ஆஃப். குறிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தையினுடைய ஆங்கில சொல் என்னது? கட் ஆஃப். அதனுடைய எபிரேய சொல்லு இதுதான். அப்படின்னு சொன்னால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சரிங்களா? அதெல்லாம் அது நமக்கு கட் ஆஃப்ங்கிறது நமக்கு அந்நிய மொழி இல்லை, ஏற்கனவே பழக்கப்பட்டது தான். இந்த கட் ஆஃப் அப்படின்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, அதிலிருந்து கட் ஆஃப் பண்ணி உன் ஜனத்திற்கு நான் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சிக்க முடியுதுங்களா? அதாவது இப்போது இவ்வளோ தூரம் இருக்குது, அதில் உன் ஜனத்திற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? வெட்டி உனக்காக வச்சிருக்கிறேன். இப்போ கேள்வி, எங்கே இருந்து இதை வெட்டினாரு அப்படிங்கிறது தான். எங்கே இருந்து வெட்டினாரு? எங்கேருந்து வெட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தானியேல். இது புரியுதுங்களா உங்களுக்கு? தானியேலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஏதோ ஒரு டைம் பீரியடை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த டைம் பீரியட்லேருந்து ஓன் ஜனத்துக்கு 70 வாரம்ப்பா அப்படின்னு கட் ஆஃப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ தானியேலுடைய பிரச்சனை என்ன? 2300 வருஷம் ஆகுமோ என்பது தான். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, இதெல்லாம் 2300 ஓம் விஷயமே கிடையாது. அது யாருக்கு உரியது? பின்பு நடக்க போகிறது, வேற யாருக்கும் உரியது. அது முடிவு காலத்திற்கு உரியது. நீ ஓன் கூட என்ன செய்யாத, கம்பேர் பண்ணி பார்க்காத, ஓன் ஜனத்துக்குள்ளாத வச்சு பார்க்காத. வேணும்னா நான் ஒன்று செய்கிறேன், ஓன் ஜனத்துக்கு அதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஓன் ஜனத்துக்கு இந்த 2300ல் ஓன் ஜனத்திற்கு நான் வச்சிருக்கக்கூடிய காலம் எவ்வளோ காலம்? அவ்வளோதான். இதுதாங்க தானியேல்கிட்ட சொன்னார். மீதம் இருக்கக்கூடிய இந்த 70 வாரம் எதுலேருந்து பிரிக்கப்பட்டது? ஏன்னா இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தை கொடுப்பதுக்கு தான் யார் வரா? காபிரியேல் வராரு. வந்து 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தாரா, இல்லைன்னா அதுல இருந்து தானியேலுக்கு எது தேவையோ அதை மட்டும் பிரித்து கொடுத்தாரா? தானியேலுக்கு எது தேவை? அவருடைய ஜனத்தை குறித்து தேவை. ஸோ அவருடைய ஜனத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை இதுல இருந்து கட் பண்ணி ஆண்டவர் என்ன செய்யறாரு? தானியேலுக்கு கொடுக்குறாரு. அது எத்தனை? 70 வாரம். சரிங்களா? சரி, அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த 70 வாரத்துக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும். மீறுதலை தவிர்ப்பதற்கு அப்படின்னு என்ன படிக்கணும்ல? மீறுதலை தவிர்க்கிறதுனா என்ன? இப்போ கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவங்கள்ட்ட 2 ஆப்ஷன் இருந்துச்சு யூதர்களுக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மீறுதலை தவிர்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து அவங்க யாரை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மீறுதலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ யூதர்களுக்கான கடைசி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புல என்ன வாய்ப்புன்னா, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு மீறுதலை தவிர்க்கலாம், அல்லது இவர்கள் இயேசுவை புறக்கணித்து மீறுதல் செய்யலாம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு காலமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வந்த பொழுது பரலோகத்தின் தேவன் இயேசுவையே மேசியாவையே அவர்களுக்கு அனுப்பி
அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ராஜ்யம் மீறுதலை தவிர்க்கும். யூதர்கள் மீறுதலை தவிர்க்க முடியும். சரிங்களா? ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா? நாடா ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா? ஒரு ஜனமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களான்னு இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? மீறுதலை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை? மீறுதலை தவிர்க்கலை. தொடர்ந்து மீறிக்கிட்டே தான் இருந்தாங்க. இயேசுவை அவர்கள் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. சரி, பாவங்களை தொலைக்கிறதற்கும், பாவங்கள் எப்போ தொலையும்? பாவம் எப்போ தொலையும்? பாவத்தை தொலைக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்க, எல்லா வார்த்தையும் யாரோடு சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு இது யாரு நிவர்த்தி பண்றது? இயேசு கிறிஸ்து. கொலோசியர்ல சொல்றாரு. சரிங்களா? ரெக்கன்சைலிங். ஓகே. அடுத்தது நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கு. இது எல்லாமே இந்த தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறது அப்படின்னு சொன்னாலே அது எதை பற்றினது? இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனத்தை அப்படியே நிறைவேறும் பொழுது கிறிஸ்து அதை முத்தரிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை முத்தரிக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். ஸோ இது எல்லாம் அதே மாதிரி மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணப்படுதல், இது எல்லாம் எங்கே நடக்கணும்? அப்போ எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறது? 70 வாரத்தை நோக்கி பயணிக்கிறது. தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் இந்த 70 வாரத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இது நடைபெற போகிறது என்பதை நம்ம என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஆர்வத்தோடு காத்திருங்கள். நேயர்களே, நீங்களும் காத்திருங்கள். 70 வாரத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பிரித்து கொடுத்திருக்கிறார் என்பதை படிக்கலாம். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி